வணக்கம். இந்த சட்ட அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு சாதாரண நிலப்பதிவு எப்படி 50 லட்சம் ரூபாய் லஞ்சத்துல போய் முடிஞ்சது? இது வெறும் லஞ்ச புகார் இல்லைங்க. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அதாவது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரிமினல் குற்றம். ராமநாதபுரத்துல நடந்த ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தை வச்சு ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டா நான் இன்னைக்கு இத பத்தி விரிவா உங்களுக்கு விளக்க போறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க சொந்த நிலத்தை சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ண அரசு அலுவலகத்துக்கு போறீங்க. உங்க ஆவணங்களை சரிபார்க்க வேண்டிய அதிகாரியே உங்ககிட்ட சட்டவிரோதமா லட்சக்கணக்குல லஞ்சம் கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது சமீபத்துல நடந்த ஒரு நிஜ சம்பவம். ஒரு குடிமகனா நாம எப்படி சட்டத்தின் மூலமா இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த லஞ்ச் புகாரில பாதிக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில டாக்டரா வேலை செய்யற 32 வயசான ஹாலி கலௌதன். ராமநாதபுரம் பக்கத்துல இருக்கிற குயவன்குடியில தன்னோட அம்மா பேருக்கு ஒரு 1 ஏக்கர் 98 சென்ட் நிலத்தை வாங்குறதுக்காக அவர் வெளிப்பட்டினம் சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிருக்காரு. பொதுவா எந்த ஒரு தடையும் இல்லாம அரசு சேவைகளை பெறுறது நம்மளோட அடிப்படை உரிமை இல்லையா? ஆனா இங்க அந்த உரிமை அப்பட்டமா மறுக்கப்பட்டிருக்கு. பத்திரப்பதிவுக்கு அப்ளை பண்ண அந்த டாக்டருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கிருந்த சார்பதிவாளர் ராமநாதன் என்ன கேட்டாரு தெரியுமா? சர்வ சாதாரணமா 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்காரு. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அரசு நிர்ணயிச்ச கட்டணத்தை தாண்டி ₹1 அதிகமா கேட்டா கூட அது 1988 ஊழல் தடுப்பு சட்டத்தின் பிரிவு 7 கீழ் நேரடியான கிரிமினல் குற்றம்தான். அப்போ 50 லட்சம்ன்றது எவ்ளோ பெரிய சட்டவிரோத மிரட்டல்னு நீங்களே பாத்துக்கோங்க. நிலத்தை எப்படியாவது ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்துல இருந்த டாக்டர் வேற வழி இல்லாம முதல் கட்டமா 20 லட்சம் ரூபாய கொடுத்திருக்காரு. இதுல 3 லட்சம் ரூபாய அந்த சார்ப பதிவாளரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கே டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. மீதி 17 லட்சம் ரூபாய அயூப் கான்னு ஒரு ஏஜென்ட் மூலமா கேஷா கொடுத்திருக்காரு. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லஞ்சம் வாங்க இந்த மாதிரி ஏஜென்ட்களை யூஸ் பண்றதால அந்த அதிகாரி தப்பிச்சிட முடியாது. சட்டத்தின் பார்வையில 2 பேருமே கூட்டுச்சதியில ஈடுபட்ட குற்றவாளிகள் தான். 20 லட்சம் ரூபான்றது எவ்ளோ பெரிய பணம். ஆனா அதை வாங்கின பிறகும் அந்த அதிகாரிக்கு கொஞ்சமும் திருப்தி இல்ல. மீதி பணத்தை முழுசா கொடுத்தா மட்டும்தான் பத்திரப்பதிவு முடிப்பேன்னு ரொம்ப பிடிவாதமா சொல்லிட்டாரு. இது எப்பேற்பட்ட ஒரு மன உளைச்சல் பாருங்க. ஆனா சட்டப்படி பார்த்தா இப்படி தொடர்ந்து லஞ்சம் கேட்டு மிரட்டுறது அந்த அதிகாரிக்கு எதிரா நாம வைக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரமா அமைஞ்சிடும். இப்போ அந்த சார்பதிவாளர் பிரஷரை இன்னும் அதிகமாக்குறாரு. மீதி தொகையில 15 லட்சம் ரூபாய் உடனடியா தரணும்னு நெருக்கடி கொடுக்கறாரு. அதுலயும் குறிப்பா 3 லட்சம் ரூபாய் கேஷாவும் மீதி 12 லட்சம் ரூபாய ஒரு குறிப்பிட்ட பேங்க் அக்கவுண்ட்லயும் போடணும்னு ஆர்டர் போடுறாரு. டிஜிட்டல் முறையில பணத்தை அனுப்புன்னு அவர் சொன்னதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறு. ஏன்னா பேங்க் டிரான்ஸ்ஃபர் எப்பவுமே அழிக்க முடியாத ஒரு ஆவணம். இது லஞ்ச ஒழிப்புத்துறையோட விசாரணைக்கு ரொம்பவே சாதகமா மாறிடுச்சு. இதுக்கு மேலேயும் பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண டாக்டர் அலாவுதீன் நேரா ராமநாதபுரம் லஞ்ச் ஒழிப்புத்துறை, அதாவது டிவிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு போய் புகார் கொடுத்துட்டாரு. ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டா நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் இதுதான். நீங்களும் என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திச்சா உடனே பணத்தை கொடுக்காதீங்க. கொஞ்சம் டைம் கேளுங்க. முடிஞ்ச ஆடியோ இல்லைன்னா வீடியோ ஆதாரங்களை கலெக்ட் பண்ணுங்க. ₹1 கூட கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க மாவட்டத்தில் இருக்கிற லஞ்ச் ஒழிப்புத்துறையில எழுத்துப்பூர்வமா ஒரு புகாரை தயக்கமில்லாம கொடுத்துருங்க. டாக்டரோட புகார வாங்கின லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் சூப்பரா ஒரு பொறிவைப்பு நடவடிக்கைய, அதாவது ஒரு ஸ்டிங் ஆபரேஷனை பிளான் பண்ணாங்க. ஃபினாப்தலின்னு ஒரு ரசாயனம் தடவப்பட்ட 3 லட்சம் ரூபாய் நோட்டுகளை டாக்டர் மூலமா அந்த அதிகாரி கிட்ட கொடுத்தாங்க. பணத்தை அவர் வாங்கின மறுகணமே மறைஞ்சிருந்த அதிகாரிகள் உள்ளே நுழைஞ்சு அவரை பிடிச்சு கைகளை கழுவ வச்சாங்க. அந்த கெமிக்கல் தண்ணியில பட்டதும் தண்ணி அப்படியே பிங்க் கலர்ல மாறிடுச்சு. அவர் லஞ்ச பணத்தை கையாண்டாருன்றது கோர்ட்ல நிரூபிக்க இது ஒண்ணு மட்டுமே போதும். அதிகாரி கையும் கழுவமா மாட்டிக்கிட்டாரு. இந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? லஞ்சம் வாங்கின சார்பதிவாளர் ராமநாதன், அவருக்கு உடந்தையா இருந்த ஏஜென்ட் அயூப் கான் 2 பேரையும் அதிகாரிகள் உடனே அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடிச்சிட்டாங்க. இதனால அந்த வெளிப்பட்டினம் ஆபீஸ்ல நடக்கிற பத்திரப்பதிவு வேலைகள் எல்லாம் தற்காலிகமா நிறுத்தப்பட்டுச்சு. ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரி 48 மணி நேரத்துக்கு மேல போலீஸ் கஸ்டடியில இருந்தா அவர் ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆயிடுவாரு. அடுத்து அவங்க மேல கடுமையான கிரிமினல் கேஸ் ஃபைல் செய்யப்படும். ஆனா இதோட அதிகாரிகள் நிக்கல. முதல்லயே ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா, அதை மீட்கணும்னு ஊழல் தடுப்பு அதிகாரிகள் களத்துல இறங்குனாங்க. சட்டப்படி அவங்களுக்கு இருக்கிற சர்ச் அண்ட் சீஸ் அதிகாரத்தை யூஸ் பண்ணி பரமக்குடியில இருக்கிற அந்த அதிகாரியோட மெயின் வீட்டை ரீட் பண்ணாங்க. அங்க பணம் கிடைக்காததால யமனேஸ்வரம் பக்கத்துல இருக்கிற அவரோட இன்னொரு வீட்லயும் ரொம்ப தீவிரமா சோதனை நடத்தினாங்க. வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களான்னு கண்டுபிடிக்க இந்த மாதிரி ஒரே நேரத்துல நடக்கிற சோதனைகள் சட்டப்படி ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராசஸ்.
இந்த ஒட்டுமொத்த சம்பவமும் நமக்கு உணர்த்துற ஒரு விஷயம் என்னன்னா, அரசு அலுவலகங்கள்ல நடக்கிற ஊழலை நாம நினைச்சா கண்டிப்பா தடுக்க முடியும். இதை தவிர்க்க சில சிம்பிளான தடுப்பு நடவடிக்கைகளை நீங்க ஃபாலோ பண்ணலாம். எப்பவும் கட்டணங்களுக்கு அதிகாரப்பூர்வமான ரசீது கேளுங்க. கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் ஒரிஜினல் ஃபீஸ் எவ்ளோன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா உங்க மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையோட நம்பரை உங்க போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகார துஷ்பிரயோகத்தை எதிர்த்து போராட சட்டம் உங்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுக்குது. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். அடுத்த முறை யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டா துணிச்சலா முடியாதுன்னு சொல்லிட்டு புகார் கொடுக்கற அந்த அடுத்த குடிமகனா நீங்க இருப்பீங்களா? சிந்திச்சு செயல்படுங்க.